யோவான் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்ன நடக்கும்ன்றாங்க. என்ன நடக்கும்? சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சோ அந்த பர்சனுடைய கேரக்டரை பற்றி பேசுறாங்க. ஆவின்றது போய் அந்நிய பாஷை பெற்றேன், நல்லது. அந்நிய பாஷைங்கிறது அது கடவுள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், அது ஒரு வரம். உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு கேட்டார் ஒருத்தர். பாஸ்டர் நவீன், நீங்க இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்றீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டுக்கு கடவுள் கொடுத்தாரா? அட்லீஸ்ட் பேய் ஏதாவது ஓட்ட முடியுமா? அட்லீஸ்ட் நோயாச்சும் சுகமாக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் இருக்குதா? இன்னைக்கு ஏராளமான மக்கள் எதுக்காக போய் பிரேயர் பண்றாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு நோய்களை சுகமாக்குற வரங்களை தாரும் ஆண்டவரே, பேயை ஓட்டுற வரம் தாரும் ஆண்டவரே. அந்த சகோதரன்லாம் பேயை ஓட்டுறாரு, பேய் ஓட்டுற வரம் தாங்க, சுகமாக்குற வரம் தாங்க, அந்நிய பாஷை வரம் தாங்க. இப்படி வரங்கள் எல்லாம் வரங்கள். சோ வரங்கள் என்பது ஆங்கிலத்தில் கிஃப்ட் என்று சொல்லப்பட்டது. கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய வரங்கள் எல்லாம் கிஃப்ட் ஆஃப் காட், அல்லது தேவனுடைய வரங்கள் எல்லாம் தேவனுடைய. இன்றைக்கு ஏராளமான ரிலிஜியன் பீப்புள் எதை அவங்க கடவுள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னா, வரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கிஃப்ட் என்பது நீங்கள் கேட்டு பெறுவது அல்ல, கிஃப்ட் என்பது கடவுள் உங்களுக்கு கொடுப்பது. ஆமென். கிஃப்ட்னா என்னங்க? கல்யாணத்துக்கு 1000 பேர் வராங்கன்னா 1000 பேரும் என்ன பண்றாங்க? உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க கேட்டீங்களா? வரும்போது கிஃப்டோட வான்னு சொல்றீங்களா? இல்லையே, கல்யாணத்துக்கு தான் சொல்றோம். கல்யாணத்துக்கு வராங்க, கிஃப்டோட வராங்க. கிஃப்ட்ன்றது அவங்களோட ஹார்ட், அவங்க உங்களை லவ் பண்ற அந்த லவ் அதுல விளங்குது அல்லவா? கிஃப்ட்ங்கிறது நீங்கள் கேட்டு பெறுவதல்ல, அவர்களாய் கொடுப்பது. நான் சொல்லுகிறேன், வரங்கள் கடவுளை கேட்பு பெறுவதல்ல, கடவுள் எனக்கு தருவது. அதே சமயத்தில் நான் இப்ப சொன்னல்லவா, ப்ரீவியஸா சொன்னல்லவா, பாஸ்டர் நவீன் உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் இருக்குதா? பேய் ஓட்ட முடியுமா? உங்களால நோயை குணமாக்க முடியுமா? இதை செய்ய முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் வரங்கள், ஏதாச்சும் ஒரு வரங்கள் சொல்லுங்க. ஒரு வரம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லுவது அவங்களுக்கு, நான் ஒவ்வொரு வரங்களாய் கேட்டு பெறுறது கிடையாது. வரங்களை கொடுக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். வரங்களை கொடுக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர் தான் எல்லா வரங்களையும் பகிர்ந்து அளிக்கிறார். ஆகவே நான் வரங்களை டிபெண்ட் பண்றதில்ல, வரங்களை நம்புவதல்ல, வரங்களை கொடுக்கிற தேவாவியானவர் எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிற தேவாவியானவர் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறார். ஆகவே பைபிள் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். ஹலோ, அடுத்து என்ன இருக்குது உள்ள உங்களுக்குள்ள? தேவாவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ நான் என்ன அறிந்து கொண்டு வைத்திருக்கிறேன்? நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்குள் தேவாவியான வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் அதை அறிந்திருக்கிறேன். எனக்குள் ஆவியானவர் இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்க கூடுமானால், கவனிங்க, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க கூடுமானால், இந்த ஆவியானவரால் நோய்களை சுகமாக்க முடியும். இந்த ஆவியானவரால் பேய்களை விரட்ட முடியும். இந்த ஆவியானவரால் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும், ஜெபிக்க வைக்கப்பட முடியும். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அதை நான் நம்புறேன். அந்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியம் செயல்படுவார். இப்போ நான் எதை நம்புறது? வரங்களை நம்புவதா, எனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் நம்புவதா? நான் ஆவியானவரை நம்புகிறேன். நான் தேவனை நம்புகிறேன். தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். ஆகவே ஒரு வரம் இல்ல, 2 வரம் இல்ல, எல்லா வரங்களும் எனக்குள் இருக்கிறது. ஆமென். எல்லா வரங்களும் எனக்குள் இருக்கிறது. நான் ஜெபிக்க முடியும், நான் போதிக்க வரம் இருக்கிறது, சுகமாக்குற வரம் இருக்கிறது. ஏன்னா சுகம் நான் ஆக்குறது கிடையாது, எனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் தான் அவர் என்ன பண்றாரு, அவரை சுகமாக்குகிறார். நான் சுகமாக்குறது இல்லை, நான் ஜெபிக்கிறேன், அவ்வளவுதான். ஆவியானவர் அவன் மேல் கருணையா இருக்கிறார்,
ஆவியானவர் அவனுக்கு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறார். ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அந்த மனிதனை தொட்டு சுகமாக்க ஆரம்பிக்கிறார். வியாதியஸ்தர் மீது கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாக்கப்படுவார்கள். என்னுடைய வேலை என்ன? வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பது என்னுடைய வேலை. அவனை தொட்டு சுகமாக்குவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலையா இருக்கிறது. ஆகவே எனக்குள்ள என்ன வரம் இருக்கு